பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அனைத்து இடங்களிலும் பொதுமக்களுக்கு தாகம் தீர்ப்பதற்காக நாங்கள் தண்ணீர் பந்தல் திறக்க இருக்கிறோம். இது முதல் நிகழ்ச்சி தென் சென்னையில். தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நடைபெறும். நான் கே நகர் மண்டலை சார்ந்த சகோதரர்கள் அத்தனை பேருக்கும், தென் சென்னை மாவட்டத்தை சார்ந்த அத்தனை பேருக்கும் இந்த பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்கான தொண்டை ஆற்றுகின்ற கட்சி. ஆனா இன்னைக்கு ஆளும் கட்சி மக்களை பற்றி சுத்தமாக மறந்து அவர்கள் ஏதோ இல்லாத ஒன்றை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு முதலமைச்சர் சொல்றாரு, எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களையும் கூட்டிட்டு போய் பிரதமரை பார்க்க போறேன்னு சொல்றாரு. அறிவிக்காத ஒன்றை வைத்துக்கொண்டு இன்னைக்கு தினம் ஒரு கொலை. கொலைனா சாதாரண கொலை இல்ல, திட்டமிட்டு நடத்தப்படுகின்ற கொலை. திட்டமிடுகின்ற கொலை என்னென்றால் சிறையில் இருந்து திட்டமிடுகிறார்கள். அப்படிப்பட்ட கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் யாரும் பாதுகாப்பான சூழ்நிலையில் இல்ல. ஆனா அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் ஒரே மாதிரி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் நீங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு மக்கள் அவ்வளவு ஆதரவு தெரிவித்தார்கள். அதனால் இன்றைய காலகட்டத்தில் மக்களை சந்தித்து மக்களுக்கான நல்லவை செய்கின்ற ஒரே கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. அண்ணன் சேகர் பாபு இப்பதான் நான் பார்த்தேன். நேற்று சகோதரர் அண்ணாமலை இவங்க எல்லாம் குண்டு கிளிகளாக இருக்கிறார்கள். நாங்கள் பாடும் குயில்களாம், அதாவது உதயநிதி துதி பாடும் குயில்களாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அண்ணாவை வளர்த்தா அவர் அண்ணாவால் வளர்க்கப்பட்டவர். நான் கேட்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தில் உட்கார்ந்து கொண்டு அம்மாவால் வளர்த்தப்பட்ட தைரியம் இருக்கா உங்களுக்கு? அண்ணா எப்பவோ இருந்தாரு, நீங்க அம்மாவால் வளர்க்கப்பட்டவர்கள். அம்மாவால் வளர்க்கப்பட்டவர்களாம், அண்ணாவால் வளர்க்கப்பட்டவர்கள். அது மட்டும் இல்ல, கூவும் குயில்களாம். பார்க்கிறமே நாங்க தான் அமைச்சர்கள்லாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று. எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் சொல்கிறார், மற்றவர்களை குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எவ்வளவு குற்றவாளிகளை கூடோடு இவர்கள் பணியாற்றி கொண்டிருந்தார்கள் என்று நமக்கு நன்றாக தெரியும். அதனால இன்றைய சூழ்நிலையில அமைச்சர்கள்லாம் ஆளாளுக்கு ஒன்று பேசுகிறார்கள். அமைச்சர் அன்பரசன் ஒன்றை பேசுகிறார், துரைமுருகன் ஒன்றை பேசுகிறார், அண்ணன் பாரதி ஒன்றை பேசுகிறார். எதுவுமே மக்களுக்கான திட்டங்கள் கிடையாது. அதனால் இன்றைய காலகட்டத்தில் அது மாதிரி சேகர் பாபு அவர்கள் சொல்றார்கள், திமுகவை நம்பி வந்தவர்கள் யாரும் ஏமாற்றப்படவில்லையா? நம்பி வந்தவர்கள் ஏமாற்றப்படவில்லை, ஆனால் நம்பி வளர்த்தவர்கள் எல்லாம் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆக இதுதான் திமுகவின் நிலை. இன்றைய காலகட்டத்தில் மக்களை பற்றி கொஞ்சம் கூட சிந்திக்காத ஒரு முதலமைச்சர், மக்களை பற்றி கொஞ்சம் கூட சிந்திக்காத ஒரு திராவிட முன்னேற்ற கழக அரசு நடந்து கொண்டிருக்கிறது. அண்ணாமலை உண்மையான போலீஸ்னு உலகத்துக்கே தெரியும். அதனால டூப்புனா அவரை டூப்பு போட்டு நம்ம என்ன செய்ய முடியும்? அதாவது அவங்களுக்கு எதிராக யாரும் சேர்ந்துடக்கூடாதுன்னு ஒரு பயம் இருக்கு இப்போ. அதனாலதான் நான் கேட்கிறேன், அதிமுகவை அந்த கூட்டத்துக்கு நீங்க அப்ப கூப்பிடல? நீங்க இன்னொரு கட்சியில எதிர்கட்சியும் கூப்பிட்டீங்க. அங்க வந்து பிஆர்எஸும் வந்தாரு, அதே மாதிரி ரேவந்த் ரெட்டியும் வந்தாருல, ஏன் கூப்பிடல? உங்களுக்கு பயம் இருக்குல்ல? அதுக்கப்புறம் ஏன் கூப்பிடல? பெரிய கட்சியெல்லாம் கூப்பிட்டீங்கல்ல, எதிர்கட்சியை கூப்பிட்டீங்கல்ல. நான் என்ன கேட்கிறேன், இப்ப நீங்க எல்லாம் சேர்ந்துடக்கூடாதுன்னு பயமா இருக்கு. நீங்க சோந்துராதுங்க முதலமைச்சர் அவர்களே, நாங்க சேர்றவங்க சேருவோம். நான் சொல்றேன், நான் ஏதுக்கு அதெல்லாம் சொல்லணும்? அவரோட கணக்கு தப்பா கூட போலாம், எங்க கணக்கு சரியா கூட போலாம். கணக்கெல்லாம் நாங்க சரியா போடுவோம், நாங்க கணக்கு சரியா தான் போடுவோம். இல்ல, எங்களோட கணக்கெல்லாம் மத்தியில இருந்து கணக்கு வரும், அந்த கணக்குப்படி நாங்க நடந்து கொள்ளுவோம். அதனால சகோதரர்கள் எல்லாரும் முதலமைச்சரை இது மாதிரி ஒரு பிரஸ் மீட் கொடுத்து, எதுக்கு நீங்க இல்லாத ஒரு பிரச்சனையை நீங்க சொல்றீங்கன்னு. என்ன முதலமைச்சர் ஷூட்டிங் கொடுத்துருவாரு. நான் எங்களை மாதிரி நேரம் வெயில நின்று பார்க்க மாட்டாரு. அவரு உடனே இன்னைக்கு ஒரு வீடியோ வந்துடும் உங்களுக்கு, அதை நீங்களாம் ஒளிபரப்ப போறீங்க. டெய்லி ஒரு வீடியோ வரும். அதனால அதை பத்தி கவலை இல்லை. சகோதரர்களே, நீங்களும் நிறைய தண்ணி குடிங்க. இப்போ இவ்வளவு நேரம் அரசியல்வாதியா பேசுறேன், இப்போ அக்காவா பேசுறேன். வெயில் நிறைய இருக்கு, சூரியன் நம்மளை உக்கிரமா பண்ணிட்டு இருக்கு. அதனால நீங்க எல்லாம் நிறைய தண்ணி குடிங்க, நிறைய தர்பூசணி சாப்பிடுங்க, நிறைய வெயில்ல நிக்காதுங்க. இதையெல்லாம் உங்களுக்கு அக்காவா நான் அட்வைஸ் பண்றேன்.